Greetings in the name of the Lord Jesus. நாம் யாக்கோபின் வாழ்க்கை சரித்திரத்தை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்ட் நம்பர் 5. யாக்கோபு கிட்டத்தட்ட 14 வருஷம் வேலை பார்த்து முடிச்சிட்டான். தான் மனைவி பிள்ளைகளோட தன்னுடைய தேசத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவங்க மாமா இங்கேயே இருங்க, நான் உங்களுக்கு சம்பளம் போட்டு தரேன், எனக்கு வேலை பாருங்க அப்படின்றான். யாக்கோபுக்கு இது ரொம்ப கோவம் வந்துருச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கே உழைச்சிட்டு இருக்கிறது? நான் எப்போ போய் என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்கு நான் உழைக்கிறது? நான் போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது லாபன் சொல்கிறான், இல்லை நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்றான். இப்போ யாக்கோபு சொல்கிறான், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீர் செய்கிறதா இருந்தால் நான் இங்கே இருந்து உங்கள் மந்தையை நான் மேய்த்து காப்பாற்றுறேன், இல்லையா நான் கிளம்பி நான் போகிறேன் அப்படின்றான். ஓகே நீங்கள் என்ன கேட்குறீங்களா நான் கொடுக்குறேன், நீங்கள் இருங்க அப்படின்றான். உங்ககிட்ட பல வகையான ஆடுகள் இருக்கு இல்லையா? கருப்பாடு இருக்கு, வெள்ளையாடு இருக்கு, புள்ளி உள்ள ஆடு இருக்கு, வரி உள்ள ஆடுகள் இருக்கு, கலப்பு நிற ஆடுகள் இருக்கு. இது மாதிரி பல வகையான ஆடுகள் இருக்கு இல்லையா? இதுல புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் எல்லாம் எனக்கு சொந்தமா, எனக்கு சம்பளமா வந்துடணும். அது மட்டும் இல்ல, இனிமேல் பிறக்க போகின்ற புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகள் எல்லாம் எனக்கு சம்பளமா வந்துடணும். இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். லாபான் சொல்றான், ஓகே, ஏன்னா எப்படியாவது யாக்கோபை இங்க இருக்க வச்சிடணும், அவனை வச்சு நம்ம வாழ்ந்துடணும், அதனால நம்ம ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு ஓகே சொல்லிட்டான். இந்த ஓகே சொன்ன உடனே இந்த லாபான் தந்திரமா ஒரு பிளான் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு வேலையை செய்யறான். தன்னுடைய மகன்களை வர சொல்லி, சீக்கிரமா நம்முடைய மந்தைக்கு போய் புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளை மட்டும் தனியா பிரித்து அதை வெகு தூரத்துக்கு கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்து விடு அப்படின்னு ஒரு கட்டளையை தன்னுடைய மகன்களுக்கு கொடுக்கிறான். அவனுங்களும் அதை செஞ்சுட்டானுங்க. எந்த ஆடுகளை இவன் சம்பளமாய் கேட்டானோ அந்த ஆடுகளை இவன் போய் மறைத்து வைத்து விட்டான். எவ்வளோ மோசமான மனுஷன் பாருங்க. இந்த மாதிரி மோசமான ஆட்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மோசமான ஆட்கள் நிமித்தமாய் ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம். யாக்கோபுக்கு எவ்வளோ வருத்தங்களும் வேதனைகளும் இருந்திருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஓகே, நம்ம தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாக்கோபு அதை தெரியாமல் முதல் நாள் வேலைக்கு வருகிறான். வந்து மந்தையை கவனித்து பார்த்தால் அதிர்ச்சி. இவன் என்ன சம்பளத்தை கேட்டானோ அந்த சம்பளத்துக்குரிய அந்த ஆடுகளை காணோம். மற்ற ஆடுகள் எல்லாம் இருக்குது, ஆனா அந்த புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் மட்டும் இல்லை. அப்பதான் தெரியுது, நான் ரொம்ப ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். என்னை வெறுமையாக்கி, என்னை ஜீரோ ஆக்கி, என்னை விரட்டி அடிக்கிறதுக்கு இந்த லாபான் பிளான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அதெல்லாம் யோசித்து பார்த்து அவன் ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். பட் என்ன பண்றது, டீல் போட்டாச்சு, ஒப்பந்தம் பண்ணியாச்சு, வேலை பார்த்தே தான் ஆக வேண்டும். வேற வழி இல்லாமல் அந்த ஆடுகளை மீண்டும் மேய்க்க தொடங்குகிறான். இந்த வேதனையை கர்த்தர் பார்த்தார். யாக்கோபு தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன். தேவன் இதை பார்த்து கொண்டு அமைதியா இருப்பாரா? யாக்கோப இப்படியே கைவிட்டுருவாரா? இல்ல, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். தேவன் யாக்கோபுக்குள்ளே தம்முடைய ஆலோசனையை அவனுடைய இருதயத்திற்குள்ளே வைத்தார். ஒரு அனந்த ஞானம், டிவைன் விஸ்டம் அவனுக்குள்ளே தேவன் வைத்தார். யாக்கோபு மற்ற ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு சிந்தனை எழும்புகிறது. ஒரு 3 மரங்களை பார்க்கிறான், ஒரு குறிப்பிட்ட மரங்கள். அந்த 3 மரங்களுடைய கொப்புகளை ஒடித்து, அதாவது கிளைகளை ஒடித்து, பட்டையை உரித்து, அந்த உள்ள இருக்கிற வெண்மை தெரிகிறது போல ஆடுகள் தண்ணீர் குடிக்க வருகிற அந்த தொட்டியில் அவன் போட்டு வைக்கிறான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்பொழுது அந்த மரக்கிளைகளை பார்த்த உடனே இனச்சேர்க்கை செய்கிறது, மேட் பண்ணுது. மேட் பண்ணின பின்பு கொஞ்ச நாளைக்கு பின்பு அது குட்டிகளை பெற்றெடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த குட்டிகளை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியத்தை யாக்கோபு பார்க்கிறான். அது என்னன்னு பார்த்தா, புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளாய் அது பெற்றெடுக்கிறது. ஒரு கருப்பாடு இன்னொரு கருப்பாடோடு மேட் பண்ணா ஒரு கருப்பு குட்டி தான் போடணும் இல்ல? ஆனா கருப்பாடும் இன்னொரு கருப்பாடும் மேட் பண்ணும் பொழுது இப்போ வரியும் புள்ளியும் உள்ள குட்டிகளாய் போடுது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறார்.
ஆச்சரியமான ஒரு காரியம். யாக்கோபால இதை நம்பவே முடியல. அப்பதான் தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார், எனக்கு தேவன் ஒரு விசேஷித்த ஞானத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை இவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். தம்மிடத்தில் வந்து நிற்கிறவர்களை, தம்மிடத்தில் விசுவாசிக்கிறவர்களை, தம்மிடத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களுக்கு அவர் சகல நன்மைகளையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்த லாபான் இவனை வெறுமையாக்கி இவனை துரத்து விட வேண்டும் என்று நினைத்தானோ, அதே லாபானுக்கு முன்பதாக தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து உயர்த்த ஆரம்பிக்கிறார். நீங்களும் ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப உடைஞ்சு போய் இனிமேல் அவ்வளவுதான், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். சில பேர் நினைக்கிறீங்க, செத்து போயிடலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அமருங்கள். தேவன் உங்களோடு பேச அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் கர்த்தர் ஆலோசனையின் தேவன். அவருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அவருடைய ஆலோசனைக்கு நிகரானது இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. இந்த லாபான் தன்னை ரொம்ப ஞானவான் என்று நினைத்து, இந்த யாக்கோபு அவன் சரியான ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து அவன் பயங்கரமான திட்டத்தை போட்டான். ஆனால் கர்த்தரோ ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டு இந்த யாக்கோபுக்குள்ள தம்முடைய அனந்த ஞானத்தையும் ஆலோசனையும் தேவன் வைத்து லாபானை அடிச்சு தூக்கினார். லாபான் இதை பார்த்து மிரண்டு போயிட்டான். யாக்கோபு ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். எஸ், நம் தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார். யாக்கோபு அதோடு அவன் நிறுத்தி விடவில்லை. அவன் வாழ்க்கை எப்படி வளர்ந்தது கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன், அதாவது யாக்கோபு, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். மகா பெரிய மனுஷனாய் மாறினான். எந்த தேவன் ஆபிரகாமை உயர்த்தினாரோ, எந்த கர்த்தர் ஈசாக்கை பெரிய மனுஷனாய் மாற்றினாரோ, அதே தேவன் யாக்கோபை உயர்த்தினார், பெருக பண்ணினார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரப்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதன்படியே கர்த்தர் யாக்கோபை பயங்கரமா ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதத்தின் பக்கத்துல லாபானால் நெருங்கவே முடியல. இந்த ஆசீர்வாதத்தை லாபானால் தடுக்கவும் முடியல. பக்கத்துல கூட வந்து நிற்க முடியல அவனால. அந்த அளவுக்கு தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். நீங்களும் கர்த்தரை உண்மையாய் தேடுங்கள். உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தேவன் சகல நன்மைகளையும் கொடுக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவே போகாது. நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தோற்று போய்விட்டோம் என்று கலங்காதீங்க. ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று முடங்கி போய் உட்கார்ந்துடாதீங்க. நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். அவர் தமது அனந்த ஞானத்தினால் உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பார், உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். God bless you. Amen.